நண்பர்களே, இன்றைக்கி நம்ம அணக்கரையில் உள்ள நாட்டு மீன்கள் மட்டுமே விற்கிற இடத்துல தான் இருக்கிறோம். இந்த மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நாட்டு மீன்கள் மட்டும்தான் விற்பாங்க. கொள்ளிடத்தில் மீன் பிடிக்கிற மீனவர்கள் எல்லாமே அவங்க பிடிக்கிற மீன்கள் எல்லாம் இங்கே தான் போடுவாங்க. இங்கே எப்படி போடுவாங்கன்னா, ஒரு கிலோ 200 ரூபாய்க்கு விற்றாங்கன்னா 20 ரூபா அவங்க கமிஷன் எடுத்துகிட்டு பாக்கி 180 ரூபா நம்ம கிட்ட கொடுப்பாங்க. மீன் விற்கிற மாதிரி மீனோட ரேட்டு வந்து ஏறும் இறங்கும். அதுவும் அளவுக்கு அதிகமாக மீன் வந்ததுன்னா மீன் ரேட்டுங்க கம்மியாகவே கிடைக்கும். மீன் இல்லாத நேரத்தில் மீன் ரேட்டு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அந்த கேரி பேக்கில் இருக்கிறது எல்லாமே ஆற்றுல பிடிச்ச இறை தான், கொள்ளிடத்து இறால். இப்போ சின்ன சைஸாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் நாள் ஆச்சு நல்லா பெரிய பெரிய சைஸாக கிடைக்கும். கொள்ளிடம் ஆற்றில் இப்போ இந்த நாளில் பார்த்திங்கன்னா இறால் மீன் தான் நிறைய கிடைக்கும். அது மட்டும் இல்லை, பார்த்திங்கன்னா உருட்டாம்படி, ஜிலேபி, இங்கே பாருங்கள் மயிலை மீன் ஒன்று இருக்குது. உங்கள் ஏரியாவில் எப்படி சொல்லுவாங்கன்னு தெரியல, அது பேர் தேலின்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் வந்து இதுக்கு பேர் மயிலுன்னு சொல்லுவாங்க. மயிலை பூவிரால் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, உருட்டாம்படிலாம் பாருங்கள் எவ்வளோ கிடக்குது. உருட்டாம்படி 150 ரூபா கிலோ. மீன் கிடைக்காத நேரத்தில் அதுவும் 200 ரூபாய்க்கு விற்பாங்க. இப்போ அந்த பையில் கொட்டுறதுல நாங்கள் பிடிச்ச மீன் தான் உருட்டாம்படி. சின்ன சின்ன கெண்டை குஞ்சுலாம் இருக்கும். பெரிய மீன் இப்போ ஒன்றும் கிடைக்கல. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ இங்கே இருக்கிற மீன் எல்லாமே வீசு வலையில் பிடிச்சது தான், ஃபுல்லாகவே வீசு வலை மீன் தான். அது மட்டும் இல்லாமல் கட்டு வலையில் பிடிச்ச மீன்களும் இங்கே வரும். கட்டு வலை மீன்கள், தூண்டில் மீன்கள், உடுவலை மீன்கள் எல்லாமே இங்கே வரும். எப்படி செய்தா சரியா எனக்கு மட்டும் பெருசாக குஞ்சு பண்ணி போட்டுருக்க மாதிரி இருந்தா கண்ணு சரி. அதில் 100 இருக்கு. இந்த நாள்லையே பரவாயில்ல. கையில் இருந்து போய் அது வேற தொல்லையாது. தெரியல, அல்ல சொன்னாரு பையூர் ஆட்டு கம்மியாக தான். அல்ல சொன்னாரு அப்படி பையூர்